ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம மகுடம் படிப்பகம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பெய்டு பேட்சாக வந்துட்டு அந்த 13 மனப்பாட பகுதிகள், அதாவது ஒரு 40 மார்க்குக்கு 40/100 கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பெய்டு பேட்சாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதை தவிர்த்து மீதி இருக்கிற இலக்கணம், ஓகேங்களா, செய்யுள், யூனிட் 7 இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூடியூப்லேயே கொடுக்குறோம். ஓகேவா? அதோட கண்டினியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இது. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு எடுத்துருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா, ஓகேவா, ரொம்பவே ஃபேமஸான புக்கு இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு இலக்கணம் தவிர்த்து மீதி இந்த கலை சொற்கள் எல்லாமே இதில் இருக்குது, பழமொழிகள் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? மரபு தொடர், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எல்லாமே இந்த புக்லேயும் உங்களுக்கு கவர் ஆகுது. ஓகேவா? ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இண்டெக்ஸ் பார்த்தோம்னா தமிழ் மொழியின் தனிப்பண்புகள் கொடுத்துருக்காங்களா. இது என்னதுன்னா தமிழ் மொழியை பற்றி அந்த நிறைய பேர் சொன்ன பலர் கூறிய கருத்துக்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழ் மொழியை பற்றி பலர் கூறிய கருத்துக்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு தமிழ்லேயே யூனிட் 7க்கு தேவைப்படும். ஓகேவா? தமிழ்லேயே யூனிட் 7க்கு தேவைப்படும். இது நம்ம பின்னாடி படிக்கலாம். அதே மாதிரி உரைநடை வரலாறு ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம் முதல் 20ஆம் நூற்றாண்டு வரையில், அதாவது இந்த காலம் வரை இருக்கிற உரைநடையோட வரலாறு. ஓகே, இது நமக்கு வந்துட்டு யூனிட் 6 ஜிஎஸ்லையுமே யூனிட் 7 தமிழ்லையுமே தேவைப்படும். ஓகேங்களா? அந்த டாபிக்ஸ் வரும்போது நம்ம அப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு கிராமர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிராமர் வந்துட்டு நமக்கு எழுத்து சொல் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? எழுத்து அண்டு சொல் இது ரெண்டுத்துல இருந்தால் கொஸ்டின் கேட்க போகிறோம், தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நாம ஸ்டார்ட் பண்ண போகிறது எழுத்து இலக்கணம். ஓகேவா? நம்ம வந்து தமிழுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம், சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பேட்ச். வெறுமே அவுட் சோர்ஸை மட்டும் நல்லா டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தரவாக தெளிவாக எல்லாமே இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட்டோட தான். மொத்தம் வந்து 13 மனப்பாட பகுதிகள் வரும். என்னென்ன குறிநெடில் வேறுபாடு, மயங்கொலி, சொற்பொருள், அப்புறம் பழமொழி 400, பழமொழிகள், மரபு தமிழ், இந்த மாதிரி டோட்டலாக கலை சொல், இந்த மாதிரி 13 டாபிக்ஸை நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ அழகாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டாலே போதும், உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ப்ளஸ் வந்து நமக்கு புது கான்செப்ட் என்னன்னா இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட். ஒரு டைம் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் கிளாஸஸ். பேட்சோட ஃபீ வந்து ஆக்சுவல் ஃபீ வந்து 1200. இப்போ நம்ம ஆஃபராக போயிட்டு இருக்கனால ஆஃபர் பிரைஸ் வந்து 600. ஒரு 4 days ஆஃபர் இருக்கும். குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் படிச்சுக்கலாம். நான் கீழே டெமோ கிளாஸஸும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் பேட்ச் டீடைல்ஸ், பேட்ச் ஸ்கெடியூல் எல்லாமே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பரும் வைக்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எழுத்துனா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? எழுத்துங்கிறது என்னன்னா இலக்கண அடிப்படையில் ரெண்டா பிரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தும்பாங்க, முதல் எழுத்து. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்து. ஓகேங்களா? முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு ரெண்டா பிரியும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு முதல் எழுத்துனா என்னதுங்க? உயிர் எழுத்து, மெய் எழுத்து. ஓகேவா? சார்பு எழுத்துனா உயிர்மெய், ஆயுதம். இது கூட இந்த பிடிஎஃப்ல காட்டுறேன் பாருங்க. சார்பு எழுத்து வந்துட்டு மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா 10 வகைப்படும். ஓகேவா? என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? இந்த மாதிரி 10 டைப்பாக பிரியுது சார்பு எழுத்துக்கள். இந்த 10யுமே நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா? எழுத்து இலக்கணத்தில் இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த நல்ல தமிழில் எழுத வேண்டியமா புக்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குற்றியல் உகரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அதனால நம்ம வந்துட்டு அந்த சோர்ஸ் புக் அடிப்படையிலேயே குற்றியல் உகரம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிர் எழுத்து வந்துட்டு 12, அதாவது ஐஇ. ஓகேவா? மெய் எழுத்து வந்து 18. இது என்னதுன்னா காங்காச்சா. ஓகேவா? உயிர் மெய் எழுத்து இந்த 12யும் 18யும் பெருக்கி வரக்கூடியது தான் இந்த உயிர் மெய் எழுத்து. ஓகேவா? அதாவது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கா. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறது. 216 எழுத்து இருக்குது, ஆயுத எழுத்து 1. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 247 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துனா என்னன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? உயிர் எழுத்துனா உங்களுக்கு வந்துட்டு ஐயா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு 12 டைப்ஸான உயிரெழுத்து. ஓகேங்களா? இதை வந்துட்டு அது ஒலிக்கக்கூடிய சவுண்டு, அதாவது டக்குன்னு முடியுதா 2 செகண்ட் ஆகுதா அதை பொறுத்து மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாத்திரை அளவை பொறுத்து உங்களுக்கு குறில் நெடில்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? டக்குன்னு முடியறத பாருங்க. டக்குன்னு முடிஞ்சிருச்சா 1 இ உ ஏ. அதே மாதிரி ஓ. இந்த 5 எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள். இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு மாத்திரை அளவு தான். ஓகேங்களா? நெட் எழுத்து இதை தவிர்த்து 12ல் 5 போச்சுன்னா மீதி 7 இருக்குதுங்களா, அந்த 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் எழுத்தா வரும். ஓகேவா? என்னென்ன? ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு சுட்டெழுத்து. சுட்டெழுத்துனா என்னங்க? சுட்டெழுத்து வந்துட்டு ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுற எழுத்து தான் சுட்டெழுத்தும்பாங்க. ஓகேவா? அது வந்துட்டு 3 டைப்ஸாக இருக்குது. ஓகே, என்னென்னா ஆ இ உ. அதாவது இதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்பக்கம்னா அந்த பக்கம், அதாவது லாங்கில் இருக்கிற ஒன்றை குறிக்கிறதுக்கு இது பயன்படுது. இப்பக்கம்னா பக்கத்தில், இங்கே இங்கே அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ இது நியர், பக்கத்தில் இருக்கிறத குறிக்கிறதுக்கு ஈங்கிற சவுண்டு பயன்படுது. ஓகேவா? உப்பக்கம்னா
லாங்காகவும் இல்லாம ஷார்ட்டாகவும் இல்லாம இன்டர்மீடியட்ல இருக்கிற ஒன்று குறிக்கிறதுக்கு உப்பக்கம் பயன்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வினா எழுத்து. ஓகேவா? வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5ஆ பிரியுது. ஓகே, 5 டைப்ஸ் ஆஃப் வினா எழுத்துக்கள் என்னென்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எயா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா? எயா, ஆ, ஓ, ஏ, எயா, ஆ, ஓ, ஏ. இதே மாதிரி சொல்லி பார்த்து இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 5 தான் வந்துட்டு வினா எழுத்துக்கள். இதில் என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான். ஓகே, இந்த 4, இந்த யாவை தவிர மீதி 4மே வந்துட்டு உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் தான். இந்த யாங்கிறது ஒரு மாற்றா கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேவா? இது ஒன்று தான் உயிர்மை எழுத்து. ஓகே, இதுலயுமே பாருங்களேன், இந்த வினா எழுத்துக்கள் எப்படின்னா இந்த ஏங்கிறது முன்னாடி மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இந்த ஏவும் இந்த யாவும் வந்துட்டு முன்னாடி மட்டுமே வரும். ஃபர்ஸ்ட் 2. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 2 ஏ, யா, இந்த ரெண்டுமே வந்துட்டு அந்த வினா எழுத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே வரும், முன்னாடி மட்டுமே வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு பின்னாடி தான் எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி ஆவோ இந்த 2 பாத்தீங்கன்னா மொழிக்கு பின்னாடி வரும். ஓகேவா? அதாவது அந்த வினா எழுத்துக்கு பின்னாடி வரும். ஓகே, இந்த ஏங்கிறது முன்னாடியுமே வரும் பின்னாடியுமே வரும். ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்து பாக்குறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு நம்ம ஒரு சீரீஸா கொண்டு போக போறோம். ஓகேங்களா? ஒரு பெரிய வந்துட்டு ஒரு சீரீஸா வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்குது. இதுக்கான டெஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே கண்டக்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? அதனால இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஎன்பிசி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க உங்க ஆதரவு தேவை. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரீயா ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எப்படி போகுதுங்க ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நம்ம கண்டினியூஸா வீடியோ வருமா வராதுங்கிறது சொல்ல முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மெய்யெழுத்து. மெய்யெழுத்துனாவே என்னதுங்க? புள்ளி வச்ச எழுத்து. அதாவது மேல இப்படி புள்ளி இருக்கும், இப்படி புள்ளி இருக்கிறது தான் மெய்யெழுத்து. ஓகேவா? அதை 3ஆ பிரிக்கிறாங்க, வல்லினம், மெல்லினம், இடையனம். ஓகேவா? இந்த வல்லினம், மெல்லினம், இடையனம்னா என்னன்னா கசட தபர வல்லினம். ஓகே, ஞங்கன நமன மெல்லினம். ஓகே, இடையனம்னா எரல வளல. ஓகேங்களா? வல்லினம், மெல்லினம், இடையனம், இதுல 3மே என்னென்னு பார்த்துட்டோம். இது வந்துட்டு புள்ளி வச்சு வந்தாதான் அது வல்லினம். ஓகேவா? புள்ளி வைக்காம நீங்க கசட தபரன்னு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஆக்சுவலாவே வந்துட்டு இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இப்படி படிச்சாதான் அது வல்லினம். ஓகேவா? வல்லினமா கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? வல்லினம்ங்கிறது என்னதுன்னா வலிமையா ஒழிக்கக்கூடியது. இதோட பிளேஸ் எங்க பர்த் ஆகுதுன்னா இது வந்துட்டு எங்க பிறக்குது அப்படின்னா மார்பு. ஓகேவா? மார்பு பகுதியில் இது பிறக்குது. ஓகே, மெல்லினம் மெல்லிய மூக்கு, அப்போ மூக்கு பகுதியில் இது பிறக்குது. ஓகேங்களா? இடையினம் அதாவது மார்புக்கும் மூக்குக்கும் இடையில என்ன இருக்குது? மார்புக்கும் மூக்குக்கும் இடையில கழுத்து இருக்குதுங்களா? அப்போ கழுத்தை பிறப்பிடமாக கொண்டதுதான் இந்த இடையின எழுத்துக்கள். ஓகேங்களா? அதில் நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னு முன்னாடியே சொன்னேன், குற்றியல் உகரமா. குற்றியல் உகரம்னா இது எப்படி பிரியுதுன்னு பார்த்துக்கோங்க. குற்றியல் உகரம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஓகேங்களா? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் பிரியும். குறுமைனா ஷார்ட்டா ஒழிக்கிறது. ஓகேவா? டைம் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கிறது, அதாவது 1 மாத்திரை 2 மாத்திரை அந்த டைமிங்ல வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கிறது. ஓகே, இயல்னா ஓசை. ஓகேவா? உகரம்னா ஊ சவுண்டு, ஊல முடியுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ, ஊ, கூ, சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஊ தானே, ஊ சவுண்டில் தானே முடியுது. இது பார்த்தீங்கன்னா இச்சு கூட்டல் ஊ, அப்போ ஊ சவுண்டில் முடியுதா? இந்த மாதிரி ஊல முடிகிற எல்லாமே உகரங்கள். ஓகேவா? இது எல்லாமே தன்னுடைய ஓசை. இப்போ 2 மாத்திரைன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து 1 மாத்திரையா குறைஞ்சு உழைக்கிறது தான் இந்த குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதாவது குற்றியல் உகரம். ஓகேங்களா? இந்த குற்றியல் உகரத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 6 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? குற்றியல் உகரம் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். என்னென்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம். இதுதான் அதோட 6 டைப்ஸ். ஓகேங்களா? நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா இதோட கண்டிஷன்ஸ் பாருங்க, 2 எழுத்துக்கள் தான் வரும். ஓகேவா? இங்க பாருங்க, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, அப்ப 2 எழுத்தாச்சா? எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 எழுத்துல தான் முடியும். ஓகேவா? அப்புறம் என்னன்னா ஸ்டார்டிங் ஆகிற எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு நெடிலா இருக்கும். நெடில்னா என்னதுங்க? துணைக்கால் வர எழுத்து 2 மாத்திரையா ஒழிக்கிற எழுத்தா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதை தொடர்ந்து வர எல்லாமே எல்லா உகரங்களுக்கும் இது பொருந்தாது. ஓகேவா? எந்த சவுண்ட்ல முடியும்னா கு, சு, டு, து, பு, ரு, இந்த 6 எழுத்துக்கள் முடியணும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல நெடில். ஓகேவா? நெடில்ல ஸ்டார்ட் ஆகி 2 எழுத்தா இருந்து ஃபர்ஸ்ட் எழுத்து நெடிலா இருந்து 2வது எழுத்து இது 6ல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் இந்த கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, பாகு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? மாசு, நாடு, மாது, பாபு, வேறு. ஓகேங்களா? எல்லாமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வன் தொடர் குற்றியல் உகரம். வன் தொடர் குற்றியல் உகரம்னா என்ன? வல்லினங்கள், வல்லினங்களை வச்சு பிறக்கிறது. வல்லினம்னாவே என்னன்னு சொன்னேன்? இக்கு, கசட, தபர, எல்லாத்துலயும் புள்ளி வச்சு வந்துடணும். ஓகேவா? இதை தொடர்ந்து வரக்கூடியது, அதாவது கடைசியா முடியறது வந்துட்டு குசுடு துபுருல முடியணும். குசுடு துபுரு லாஸ்ட்ல வந்துட்டு இதுல முடிஞ்சிட்டு இதுக்கு முன்னாடி வர எழுத்து இந்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், மக்கு. ஓகேவா? இந்த இக்கு வந்துருச்சா, கூ வந்துருச்சு, அப்போ மக்கு. இதுக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே தான் தச்சுக்கும். இச்சு வருது, சு வருது, அதாவது இந்த வல்லினம், வல்லினம்னாவே அந்த புள்ளி வச்ச எழுத்துக்களை தான் சொல்றேன். ஓகேவா?
இந்த வல்லின எழுத்துக்களை ஃபாலோ பண்ணி குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது வன் தொடர் குற்றியல் உகரம். சிம்பிள். ஓகேவா? அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா, நீங்க கூன்னு சொல்லி பாருங்களேன். கூன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ஒரு மாத்திரையா? ஓகே. இதுவே மக்குன்னு சொல்லும்போது இந்த இக்குக்கு தான் நம்ம வந்துட்டு அதிக ப்ரெஷர் கொடுக்குறோம். இதோட தன்மை வந்துட்டு குறையுது. ஓகேவா? அப்போ வந்துட்டு இது அரை மாத்திரையா குறையுது. அதுதான் குறைந்து ஒழிக்கிறது தான் இந்த வன் தொடர் குற்றியல் உகரம் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, மென் தொடர் குற்றியல் உகரம். மென் தொடர் குற்றியல் உகரம்னா என்னது? மெல்லினம்னாவே என்னதுங்க? நமன. ஓகேவா? இதுல எல்லாத்துலயுமே புள்ளி வச்சு வந்துடணும். இந்த புள்ளி வச்சாதான் இது பேர் மெல்லினம். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது. ஓகே, இதை ஃபாலோ பண்ணி முடிகிற குசுடு துபுரு இந்த 6 லெட்டர்ஸ். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணி வந்து இதுக்கு அடுத்ததா இதை வச்சு முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கு, பஞ்சு, கண்டு, பந்து, அம்பு, என்று, இது எல்லாமே பாருங்க இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த குசுடு துபுரு வந்திருக்கும். ஓகேவா? அப்படி குசுடு துபுரு வராம வேற எழுத்துக்களும் வரும். அதுக்கு வந்துட்டு வேற பேர். ஓகேங்களா? அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இடைத்தொடர் குற்றியல் உகரம். ஓகேவா? இடையினம்னாவே என்னதுங்க? எரல, வளல. ஓகேவா? இது எல்லாத்துலயுமே புள்ளி வச்சு வந்துடணும். இது எல்லாத்துலயுமே புள்ளி வச்சு வந்தாதான் அது இடையினமா கன்சிடர் ஆகும். இப்படி இருந்தாதான் அதோட பேர் இடையினம். ஓகேங்களா? நம்ம ஷார்ட்கட்காக எரல வளலன்னு படிக்கிறோம். ஆனா புள்ளி வச்சு வந்தாதான் அது ஆக்சுவல் இடையினம். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணி வர குசுடு துபுரு எழுத்துக்கள் தான் வந்துட்டு இடைத்தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செய்து, மார்பு, சால்பு, வீழ்து, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த தூள முடியுது. இங்க பாத்தீங்கன்னா பூல முடியுது, இங்க தூள முடியுது. அதாவது குசுடு துபுரு கடைசியில வந்துருச்சு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வர எழுத்துக்கள் இந்த 6 எழுத்துக்களா இருக்கும். இடையினத்திலிருந்து இருக்கும். அதுதான் இடைத்தொடர் குற்றியல் உகரம். தொடர்ந்து வருது. இடைத்தொடர் குற்றியல் உகரம்னா இடையினம் வந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் சவுண்ட் இருக்கக்கூடியது. ஓகேவா? அதேதான் வல்லினம், மெல்லினம் எல்லாத்துக்கும். ஆயுத தொடர்னா ஆயுதத்தை தொடர்ந்து வருது. ஓகேவா? இங்க பாருங்க, ஆயுதத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுருக்கள், ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரு வந்துட்டு ஆயுத தொடர் குற்றியல் உகரம் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எக்கு, கக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்னு பாருங்க, 2 எழுத்துக்களுக்கு மேற்பட்டு வரும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆயுத தொடர். ஓகேவா? 3 எழுத்துக்களா வரும். இதே தான் நிறைய பக்கமும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கு நெடில் தொடர் குற்றியல் உகரம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா 2 எழுத்தா வரும். ஓகே, நெடில் தொடர் மட்டும்தான். மீதி எல்லாமே 3, 4ன்னு வரும். ஓகேங்களா? நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர்னாவே என்னது? உயிர் எழுத்துக்களா வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த அழகுன்னு எடுத்துக்கிறேன். ஆ, லா, கு. ஓகேவா? குற்றியல் உகரம்னாவே அந்த குசுடு துபுரு சவுண்ட்ஸ் தான். ஓகேவா? இந்த 6 தான் கடைசியில முடியணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பனாதான் அது குற்றியல் உகரமா கன்சிடர் ஆகும். உயிர் தொடர்னா உயிரெழுத்து தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம். இங்க பாருங்க, உயிர் மெய்யா இருக்குது. அப்ப இது எப்படிடா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆ குட்டல், இல்லு குட்டல், ஆ குட்டல், இதை இப்படி பிரிச்சிடுறாங்க இந்த லாவை. ஓகேவா? அப்ப ஓகேவா? இந்த குசுடு துபுருல வர கடைசியில எழுத்துக்கு முன்னாடி இமீடியட்டா என்ன இருக்குன்னு பாருங்க, ஆங்கிற உயிரெழுத்து தான் இருக்குது. அப்போ உயிரெழுத்து தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம். இதுல எல்லாமே பிரிச்சிங்கன்னா அப்படிதான் இருக்கும். இந்த ராவை பிரிச்சிங்கன்னா இரு குட்டல் ஆ, அதேதான் இங்கேயுமே. இங்கே அதேதான் யானா ஈ குட்டல் ஆ, இதுவும் அதேதான், இதுவும் அதேதான். ஓகேங்களா? இந்த மாதிரி வரதுதான் உயிர் தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேவா? முற்றியல் உகரம் சொல்றாங்க. முற்றியல் உகரம்னா என்னதுன்னா, இது வந்துட்டு பாக்குறதுக்கு குற்றியல் உகரம் மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஆனா குற்றியல் உகரம் கிடையாது. இதை வந்துட்டு நம்ம முற்றியல் உகரம் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஊ சவுண்ட்ல முடியுது. ஊ சவுண்ட்ல முடிகிற சிங்கிள் லெட்டர்ஸ் ஊ, சு, இதெல்லாம் தனித்தனியா வருதுங்களா? இது உகர சவுண்ட்ல முடிஞ்சாலுமே இது வந்துட்டு முற்றியல் உகரம். இது ஒரு குற்றியல் உகரம் கிடையாது. ஏன்னா அதோட முழு மாதிரி அளவுல, ஒரு மாதிரி அளவுல இது ஒழிச்சிரும். குறைந்து ஒழிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லையே. ஓகேவா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 2வது நகு, பசு, எது, தபு, மறு, அணு. ஓகேவா? இதுவே இங்க துணைக்கால் வந்துருந்துச்சுன்னா, துணைக்கால் குசுடு துபுருல முடிஞ்சிருக்கணும். துணைக்கால் குசுடு துபுருல இந்த 6ல ஏதாவது ஒண்ணுல முடிஞ்சிருந்தா மட்டும் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம் சொல்லுவோம். ஓகேவா? இந்த குசுடு துபுரு தவிர மீதி எழுத்துக்களை பாருங்க, நு, நு, மு, யு, ரு, லு, உ, லு, லு, இந்த மாதிரி எந்த எழுத்துக்கள் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்க, இப்போ இந்த லூங்கிறது இல்லு குட்டல் ஊன் தான் பிரியுது. ஓகேவா? இதுவும் ஊதான். ஆனா இது வந்துட்டு குறையாது. ஓகேவா? மாத்திரை அளவு குறையாது. இந்த குசுடு துபுருக்கு மட்டுமே தான் குறையும். ஓகேவா? நல்லா பாத்துக்கணும். அப்போ இந்த குசுடு துபுரு லாஸ்ட்ல முடிஞ்சு ஒருவேளை நெடில்ல ஃபாலோ பண்ணி வந்துருந்துச்சுன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் ஆயிருக்கும். ஆனா இது குறியில ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. நம்மளுக்கு குறில் தொடர் குற்றியல் உகரம் ஒண்ணு கிடையாது. அப்போ இது ஒரு முற்றியல் உகரம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 6 தவிர மீதி எது வந்தாலுமே, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு நெடிலா இப்படி வருது. ஆனாலுமே இந்த நூன் முடியுதுன்னா இதுமே வந்துட்டு ஒரு முற்றியல் உகரம் தான். ஏன்னா குற்றியல் உகரம்னாவே குசுடு துபுருல தான் முடியணும். இது நெடிலா இருக்கே ஃபாலோ பண்ணி ஊ சவுண்ட்ல வருதுன்னா இது குற்றியல் உகரம் கிடையாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, முற்றியல் உகரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? குற்றியல் உகரத்தை தவிர மீதி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு முற்றியல் உகரம் தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை நம்ம என்னென்ன பார்த்தோம் டக்கு டக்குன்னு பார்க்கலாங்களா? குற்றியல் உகரம்னாவே குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதுதான் குற்றியல் உகரம்னு வருது. குறுமைனா சவுண்ட் கம்மியாகி ஒலிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையே ஒலிக்கிறது. அது எப்போ ஒலிக்கும்? இயல்னா ஓசை. ஓகேங்களா? உகரம்னா ஊல வர எல்லா சவுண்டும். ஓகேங்களா? அதை தான் உகரம்னு சொல்லுவோம். அதுலயுமே குறிப்பா எதெல்லாம் இதுல கணக்குல எடுத்துப்பாங்கன்னா, குசுடு துபுருல முடியுறது மட்டும்தான் சவுண்ட் கம்மியாகி ஒலிக்கும். மீதி எல்லாம் வந்துட்டு சவுண்ட் கம்மியாகி ஒலிக்காது. அது நம்ம முற்றியல் உகரம்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே பாத்துடலாம். ஓகேவா? எழுத்து இலக்கணம் ஸ்டார்ட் பண்றோம். எழுத்து வந்துட்டு முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் பிரியுது. முதல் எழுத்துக்கள்னா என்னதுங்க? உயிரெழுத்து, மெய்யெழுத்து. ஓகேவா? இதுதான் வந்துட்டு உயிரெழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துனா இங்க பாருங்க, உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 டைப்புமே சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம்? உயிரெழுத்து வந்து 12 வகைப்படும். ஐ, இ, உ. ஓகேவா? மெய்யெழுத்து வந்துட்டு 18. காங்காச்சா. இது ரெண்டுமே, அதாவது இக்கு இங்கு. மெய்யெழுத்துனா புள்ளி வச்சு வர எழுத்துக்கள். சாரி, ஓகேவா? மெய்யெழுத்துனா புள்ளி வச்சு வர எழுத்துக்கள். இது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா, இப்போ இக்கு கூட்டல் ஆண் சேர்ந்துச்சுன்னா கான் மாறுதா? அதுதான் வந்துட்டு உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? அது 216 இருக்குது. ஆயுத எழுத்து 1. இது எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா 247 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? அதுல உயிரெழுத்துனா என்னன்னா அ, ஆ, இ, உ, ஏ தான். அதுல 12 இருக்குதுங்களா? குறில், அதாவது டக்குன்னு முடியுது. இது பாருங்க, அ, இ, உ, ஏ, ஓ. இது எல்லாமே ஒரு மாதிரி அளவுல ஒலிக்கக்கூடியது. ஓகே, அப்ப இந்த 5 வந்துட்டு குற்றெழுத்து. நெட்டெழுத்துனா இதை தவிர மீதி இருக்கிற 7மே. நல்லா பாத்துக்கோங்க, இந்த ஐங்கிறது உங்களுக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இது ஒரு நெட்டெழுத்து, நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சுட்டெழுத்து. சுட்டெழுத்துனா என்னது? ஒரு பொருள் அல்லது ஒரு நபரை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுறது. ஓகேங்களா? அப்போ அங்க, இங்க, உங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கன்னா ரொம்ப லாங்ல இருக்கிறவங்க சொல்றது, அங்க தூரத்துல. ஓகே, இங்கன்னா பக்கத்துல இருக்கிறது, நம்ம கை காட்டுற தூரத்துல இருக்கக்கூடியது. ஓகேவா? உங்கன்னா லாங்காவும் இல்லாம ஷார்ட்டாவும் இல்லாம ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வினா எழுத்துக்கள் பார்த்தோம். ஏயா, ஆவோ, ஏ. ஓகேங்களா? ஏ, யா இது ரெண்டுமே வினா எழுத்தோட முதல்ல வரும். ஓகேவா? ஆ, ஓ இது ரெண்டுமே பின்னாடி வரும். ஓகே, அவனே, அவனோ. ஓகேவா? இது ரெண்டுமே பின்னாடி வரும். இந்த ஏங்கிறது முன்னாடியும் வரும், பின்னாடியும் வரும். ஓகேங்களா? உயிரெழுத்து முடிஞ்சா நெக்ஸ்ட் மெய்யெழுத்து. மெய்யெழுத்துனாவே புள்ளி வச்சு வர எழுத்துக்கள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள். ஓகேவா? அது 3 டைப்பா பிரியுது. வல்லினம், மெல்லினம், இடைனம். வல்லினம்னாவே என்னது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த மாதிரி புள்ளி வச்சு வந்தாதான் வல்லினம். ஓகேவா? கசட தபரன்னு புள்ளி வைக்காம கொடுத்துட்டு அது வல்லினம் சொன்னாங்கன்னா அது ராங்கு. ஓகேங்களா? புள்ளி வச்சுதான் இருக்கணும், இதுதான் மெயின். ஓகே, மெல்லினம்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. ஓகேவா? இடையினம்னா இய, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. ஓகே, வல்லினம்னாவே என்ன சொன்னேன்? மார்புல பிறக்கும், வலிமையான மார்பு. மெல்லினம்னாவே மெல்லிய மூக்கு, மூக்குல பிறக்கும். ஓகேவா? இடையினம்னா மார்புக்கும் இல்லாம மூக்குக்கும் இல்லாம கழுத்துல இடையில பிறக்கிறது, அப்ப கழுத்து. ஓகேங்களா? ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்குது. அது ஆயுதம் வந்துட்டு என்னதுன்னா தலையில பிறக்கும். ஓகேவா? ஆயுதம் வந்துட்டு தலையில பிறக்கும். ஓகே, நெக்ஸ்ட் குற்றியல் உகரமா. குற்றியல் உகரம்னா என்னன்னு பார்த்தோம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இந்த மாதிரி பிரிச்சு பார்த்திருந்தோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதுதான் குற்றியல் உகரம். ஓகேவா? குறுமைனா ஷார்ட்டா வருது, இயல்னா ஓசை, அதாவது உகரம்ங்கிற சவுண்ட் வந்துட்டு தன்னோட ஓசையில இருந்து குறைந்து ஒலிக்கிறது தான் வந்துட்டு குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், குற்றியல் உகரம். ஓகேவா? அந்த உகரம் சவுண்டுமே எதா இருக்கணும்? குசுடு துபுருவா தான் இருக்கணும். மீதி எல்லாம் வந்து அது கன்சிடர் ஆகாது. குசுடு துபுரு இந்த ஆறா தான் இருக்கணும். இந்த ஆறை தாண்டி மீதி எது வந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது முற்றியலுகரமா போயிடும். குற்றியலுகரம் கான்செப்ட்ல வராது. ஓகேங்களா? குற்றியலுகரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 டைப்பா இருக்குது. நெடில் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர். இந்த 6மே நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? நெடில் தொடர்னா 2 எழுத்து தான் வரும். ஓகேங்களா? நாடு, மாது, குசுடு துபுருல முடியும். ஸ்டார்டிங் லெட்டர் வந்துட்டு நெடில் எழுத்தா இருக்கும். அதேதான். வன்தொடர்னா வழி எழுத்துக்கள் என்ன? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இறா. இதை தொடர்ந்து குசுடு துபுருல ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். ஓகே, இங்க பாருங்க, மக்கு, தச்சு, விட்டு, பத்து, உப்பு, பற்று. மென் தொடர்னா என்ன? இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. ஓகேவா? இதை தொடர்ந்து குசுடு துபுரு வந்திருக்கணும். இங்க பாருங்க, இங்கு, பஞ்சு, கண்டு, பந்து, அம்பு, என்று. ஓகேங்களா? ஒருவேளை இதுலயே இப்ப பாருங்க, இங்குன்னு வந்து நூன் வந்துருந்துச்சுன்னு வைங்களா, இது முற்றில் உகரம் ஆயிரும். ஏன்னா நம்ம கண்டிஷன் பார்த்துட்டு குசுடு துபுருல தான் முடியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இடைத்தொடர். இடைத்தொடர் என்னது? இயே, இரு, இல்ல, இவ்வு, இல்ல, இல்ல. இந்த 6 லெட்டர் தொடர்ந்து குசுடு துபுரு வந்திருக்கணும். ஓகேவா? அதுமே ஸ்கூல் புக்ல கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? சொல்றேன் பாருங்க, இந்த இவ்வுங்கிற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகர சொற்கள் இல்லை. இந்த 5ல வந்துட்டு இவ்வுங்கிறத தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகர சொற்கள் இல்லை. அப்போ வந்துட்டு செவ்து இப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க, இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையின எழுத்து தான். தூங்குறதும் கரெக்டா தான் கண்டிஷன் ஃபாலோ இருக்குது. ஆனா நமக்கு இது எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேவா? இப்படி வந்தா இதுக்கு பேர் என்னது? முற்றியல் உகரம். முற்றியல் உகரத்துல போட்டுருணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் பார்த்திருந்தோம் ஸ்கூல் புக்ல, சு டு ரு, சுற்று. ஓகேவா? சு டு ரு, சுடுருனா சுட்டுரு, சுட்டுரு, இடையில சுற்று. அதாவது இடையினத்துல சூடூரு இந்த மாதிரி முடிகிற வந்துட்டு குற்றியல் உகர சொற்கள் இல்லை. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆயுத தொடர் குற்றியல் உகரம்னா ஆயுத எழுத்து தொடர்ந்து வந்திருக்கணும். ஓகேவா? எக்கு, கக்ஸ். ஓகேவா? இதை தொடர்ந்து குசுடு துபுரு தான் வந்திருக்கணும். மீதி எது வந்திருந்தாலும் இந்த 6 தவிர லாஸ்ட்ல, ஓகேவா, உங்களுக்கு வந்து முற்றியல் உகரமா மாறிடும். உயிர் தொடர் குற்றியல் உகரம்னா என்ன சொல்லியிருந்தேன்? இந்த லாவை பிரிச்சுக்கோங்க. இல்லு கூட்ட லான்னு பிரியுதா? அப்ப இந்த குற்றியல் உகர சொல்லுக்கு பக்கத்துல, இமீடியட் பக்கத்துல என்ன இருக்குது? ஆதான் இருக்குது, அதாவது உயிர் எழுத்து. அப்போ உயிர் தொடர் குற்றியல் உகரம். அதே தான் நீங்க எங்க பிரிச்சு பார்த்தாலுமே வரும். ஓகேவா? இதை தாண்டி முற்றியல் உகரம்னு ஒன்று இருக்குது. அதாவது குற்றியல் உகரத்துல எதெல்லாம் வராதோ அதெல்லாமே முற்றியல் உகரம் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், தனித்தனியா ஒவ்வொரு வேடா வந்துருந்துச்சுன்னா இப்போ உ, சு, நு இந்த மாதிரி வர எழுத்துக்கள் எல்லாமே என்னது? அது முற்றியல் உகரம். ஓகேவா? நெடில் தொடர்னா என்னதுங்க? நெடில்னு ஒன்று வரும், நெடில் எழுத்து வரும். அதை தொடர்ந்து இமீடியட்டா ஃபாலோ பண்ணி குசுடு துபுரு இந்த 6ல வந்தாதான் அதுவுமே நெடில் தொடர் குற்றியல் உகரம். இந்த 6 தாண்டி நெடில் வந்து வேற ஏதாச்சும், இப்போ இந்த பானுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது வந்துட்டு குற்றியல் உகரம் கிடையாது, உங்களுக்கு முற்றியல் உகரம்ல வந்துடும். ஏன்னா குசுடு துபுருல முடியல.
குற்றியலுகரம்னாவே குசுடுத்து பொருளை முடியணும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இது பாருங்க, நகு, பசு, எது, தபு, மறு அப்படின்னு முடிஞ்சிருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு குறிலாவே இருக்குது. நெடிலா இருந்துச்சுன்னா நெடில் தொடர்னு போட்டுலாம். இது குறிலாவே இருக்கிறங்காட்டி அப்படி ஒரு கான்செப்ட் இல்ல. அப்போ இது முற்றியலுகரம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலா நம்ம வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எழுத்துங்கிறதுல வந்துட்டு குற்றியலுகரம்ங்கிறது பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நல்லா ரிவிஷனும் பண்ணிட்டோம். ஓகேவா? நல்லா கான்செப்டா சொல்லி ரிவிஷனும் பண்ணி விட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நல்லா வந்துட்டு உங்க படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம பேட்சோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ 700 தான் வருது. மனப்பாட பகுதிகளான இந்த கலைச்சொல், சொற்பொருள், ஓரெழுத்து, ஒரு மொழி எதெல்லாம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதெல்லாமே ரொம்ப வேற லெவல் ஷார்ட்கட்ல வந்துட்டு நீங்க பார்த்தாவே போதும். ஒரு டைம் வீடியோ பார்த்தா போதும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா போதும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதனால நீங்க தைரியமா ஜாயின் பண்ணி நம்பி படிக்கலாம். உள்ளே வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.